ஹாய் மாய் புக்களே வந்துட்டு ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷேரிங் இஸ் கேரிங். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஜங்குக் டாப் ஸ்டோரி அண்ட் ரியலி வெரி வெரி சாரி புக்களே. என்னால் சீரியஸாக வந்து கண்டினியூ வீடியோ இனிமேல் தர முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஒரு 2 months வந்து கண்டினியூ வீடியோ வர்றது கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து கிடைக்கிற டயத்தில் உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுறேன். அண்ட் பெட்டர் மூலமே சீக்கிரம் நான் போட பார்க்குறேன். எல்லா ஸ்டோரிஸுமே சீக்கிரமாக நான் முடிக்க பார்க்குறேன். ஓகே. அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி இருக்குது, பரவாயில்ல. ஓகே புக்கில் வெயிட் பண்ணதுக்கு, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறதுக்கும் நன்றிகள். அதாவது ஷேடோ கண்டினியூவாக வீடியோ போடுறான்னா அடுத்து 40 நாள் லீவ் எடுக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ கண்டினியூவாக வீடியோ போட்டது காரணமும் அதுதான். சரி, ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் என்னடா எல்லா உன்னோட ஃபேவரட் கலர் என்ன? பிளாக். ஓ, உனக்கு பிளாக் கலர் பிடிக்குமா? கிளாஸ் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க? அவனோட ஃபேவரட் நம்பர் என்ன? 4. ஓகே. அவனோட செக்ஷுவல் பொசிஷன் என்ன? வாட்? சரி விடு, அதை நானே போட்டுக்கிறேன். புக்கில் உங்களுக்கு இந்த கேம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. அதாவது பேப்பர்ஸில் வந்து நமக்கு பிடிச்ச நேம், அப்புறம் கலர்ஸு, நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பேப்பர் ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஃபன்னியாக கேம் விளாண்டுட்ருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மகிட்ட அவங்கமே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜில் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே சார் வர நடந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா நம்மகிட்ட அவங்க ரொம்ப மும்முரமாக இந்த கேம் விளாண்டுட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். பரா, ஹே ஜங்குக், யூ லைக் மீ? என்ன? அதான் போட்டிருக்கு, இங்கே பாரு. அங்கே ஜங்குக்கு அப்படியே பேப்பர் வாங்கி பார்க்குறா. இது ஜஸ்ட் கேம், இதை நீ சீரியஸாக எடுத்துக்காதா. நமக்குள்ள அப்படி ஒன்றும் கிடையாதா? என்ன அப்படி ஒன்றும் கிடையாதா? இங்கே பாரு, அவங்ககிட்ட நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணன்னு தெரியாமல் தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு சீரியஸ்லி உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும். பட் ஆனால் இது வேண்டாம், இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு உன் மேலே லவ் இல்லை. லவ் இல்லையா? நீ என்ன அப்படி பார்க்கலையா? இல்லை, பார்க்கல. ஏன், எதுக்காக நீ உனக்கு என்ன பிடிக்காதா? ஏன்னா நீ எப்படி இருக்கா, இது எனக்கு பிடிக்கல. எப்படி இருக்க? பேபி பாய் மாதிரி. வேறு எப்படி இருக்கணும்? எனக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது. க்யூட்டாக, இன்னசென்ட்டாக, எதுவும் தெரியாத குழந்த மாதிரி எனக்கு இருக்கிறது பிடிக்காது. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இன்னசென்ட் ஃபேஸ் செட் ஆகாது. அது மட்டும் இல்லை, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். இதுக்காண்டி நான் என்ன போய் ஜிம்மெல்லாம் போய் ரகடாவாக மாற முடியும்? எனக்காண்டி நீ எதையும் மாற்றிக்க வேணாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதே இருந்துக்க. ஆனால் எனக்கு உன் மேலே லவ் இல்லை. சரி, ஓகே, நீ என் மேலே இல்லை, லவ் இல்லைன்னு சொல்லிட்டால. எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அது கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாதுட்டேன். ஆனால் ஜங்குக் வேண்டாம். இங்கே பாருட்டேன், எனக்கு நிறைய கோல் இருக்கு. நான் ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பிக்கணும், அதில் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும். இதெல்லாமே என்னோடய ட்ரீம். நான் நல்லா படிக்கணும். இதெல்லாம் இன்வால்வ் ஆகி நான் ஃபேஸ் பண்ண விரும்பல என்னோடய லைஃப்பை. எனக்கு புரியுதா? உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் நம்ம நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதை இருக்க முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இருக்கலாம். உனக்கு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கேன். சரி, அப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நீயும் ஒரு பார்ட்னராக. என்ன, நிஜமாவா? நீ இன்னசென்ட்டாக இருக்க. பட் ஆனால் உனக்கு நிறையவே மூளை இருக்கு. நீங்கள் ஒன்று என்ன அசிங்கப்படுத்தலையே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். சரி,
ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, காலேஜ் முடித்தோடனே கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா சொன்ன மாதிரியே 2 பேருமே நல்லாவே அங்கே பிஸ்னஸை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே டவுனுக்கு தான் கொஞ்சம் கூட ஜங்குக் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் கம்மியாகலை. அவன் இன்னும் அங்கே ஜங்குக்கு ரொம்பவே லவ் பண்ணுறான். ஆனால் அது ஜங்குக்கு தெரியாமலாம் இல்லை, அவனுக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் நான் ஜங்குக்கோட கேபின் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஹே ஹாய் ஜங்குக். வா இந்த உனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல, நானே பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுகர் ஒன்று தான் போட்டேன். சத்தியமாப்பா நம்ப அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கோ அப்படி குடிக்கிறான். அது ரொம்ப சுகராக இருக்குது. என்கிட்ட போய் சொல்கிறியா? இல்லைப்பா, நீ என்ன எப்போ பார்த்தாலும் அப்படியே உடனே மூஞ்சி வச்சுட்டே இருக்க, இதெல்லாம் சரியா இல்லை தெரியுமா? மென்டல், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு பிடிக்கலன்னா அது கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தான் அங்கே கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம பேசுகிறப்போ இப்படி உருன்னு வச்சுட்டு பேசினா அவங்க எதையுமே நம்மக்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாதான் அவங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க, பண்ணுவாங்க. உனக்கு புரியுதா? இதை நான் நிறைய தட்டி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ரஃபாக ஹேண்டில் பண்ணாத அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ இங்கே கேட்குற, சொல்கிற விதத்தில் சொன்னா தானே உனக்கு எல்லாமே புரியுது. அதான் எப்படி ரொம்ப ஊராக பண்ணிகிட்ருக்கா. சரி, ட்ரை பண்ணுறேன். ட்ரையெல்லாம் இல்லை, உனக்கு நல்லா பிஸ்னஸ் ஓடணுன்னா நீ இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரியே இருந்து பழகிருச்சு. சடனாக எல்லாத்தையும் மாற்றினா எப்படி மாற்ற முடியும்? கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ண. நான் அதை ட்ரை தான் பண்ண முடியும். பண்ண யார் வேணான்னு சொன்னால் நம்மளோட கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு தேவைப்படுது. ஒரு நல்ல மாடலை வேறு எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாடல் ரெடி பண்ணி கூட. நானும் உங்ககிட்ட எவ்வளோ தத்தாக கேட்டே இருக்குது. உங்ககிட்ட ஒரு விஷயத்த 10 நாளைக்கு முன்னாடி கேட்டால் தான் அது ரியலாகவே நடக்குது. இப்படிலாம் இருந்தால் சரிப்பட்டு வராதுப்பா. இப்போ என்ன என் மேலே எல்லா மிஸ்டேக்கு தூக்கி போட்டுட்ருக்கியா? உன் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லையா? சரி ஓகே, எனக்கு லன்ச் டைம் ஆகிடுச்சு, நான் போய் சாப்பிட்டு போகிறேன், டேட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே அவங்க அப்படி உழுந்துருச்சு ஓடிட்டுருக்கான். பாவி எப்படியெல்லாம் சமாளிக்குது பாரு. அவங்க இப்போ அப்படியே வேகமாக எட்டி பார்க்குறான். என்ன? இல்லை, சாப்பிட போகிறேன், நான் எனக்கு தனியாக சாப்பிட்ருக்கேன், நீயும் அவன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி ஓகே, இருவார். ஜங்கு கூட அவங்க தான் இப்போ கேன்டீனில் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க தான் பேச்சு போட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு கிளைண்ட்டு நம்ம கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கா. அதுக்கு என்ன, அவங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க ரொம்ப நாளாக நம்ம கூட கொலாபரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளுக்குமே அது லாபம் தானே. அது எனக்கு இப்போதைக்கு வேணான்னு தோணுது. ஆனால் அதை யோசிச்சு தான் பாரு, ஏன் எதுக்கு நீ வேணான்னு சொல்கிற? அவர் வேற ரொம்ப நல்லவர் தெரியுமா, என் கூட அவர் பேசினார். அவன் உன் கூட பேசினானா? எப்போ பேசினார்? நேற்று நைட்டு. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி உங்ககிட்ட பேச சொன்னார். ப்ளீஸ் ஜங்குக். ஓ அந்த அளவுக்கு. அந்த ஜிம்மினுக்கு வேறு வேலையே இல்லையா? ஜங்குக் என்னதான் அவர் நம்ம காலேஜில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அவரை இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. அவங்க இப்போ நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ நீங்கள் கொஞ்சமாச்சும் அவங்க கூட கொலாபரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படி அங்கே ஜங்கு கூட மண்டே கழுவ ஆரம்பிக்கிறான். எனக்கு புரியுது உங்களுக்கும் ஜெமீனுக்கும் செட்டே ஆகாதுன்னு, பட் இந்த பிஸ்னஸ் டீல் ரொம்ப முக்கியம். அவங்க அப்பாவும் இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவார்ல. இப்போ என்ன தான் சொல்ல வர? கொலாபரேட் பண்ணலான்னு சொல்ல வரேன். சரி நம்ம பண்ணிட்டு போ. இன்னைக்கு நைட்டு அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நம்ம போகலாமா? அப்போ ஆல்ரெடி நீ பிளான் பண்ணி வச்சிட்டல? அப்படிலாம் இல்லையே. சரி எதுக்கும் மீட்டிங்லாம் போட்டுட்டு அதான் கொலாபரேட் பண்ணுறோன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அக்ரிமெண்ட்டாக அவங்களுக்கு அமுச்சு விட்டுடுறேன். அவங்க சைன் பண்ணிவிட்டு நாளைக்கே நம்மளோட கம்பெனியில் அவங்க ஜாயின்ட் ஆயிடுவாங்க. ஜாயின்ட் அதுக்காண்டி ஆக்கணும், நம்ம கூட இருந்து அதை பழகி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. எதை பழகி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க? நம்ம ஒர்க் பண்ணுறது தான். ஓ அப்படி, அது ஸ்டாஃப்ஸ் வச்சுமே அனுப்பலாமே. ஓனர் அது இன்னும் நல்லா இருக்குமா? அவர் தான் சொன்னார். ஓ அந்த மாதிரி. சரி ஓகே,
வரட்டும். ஸோ இப்போ அப்படியே கிட் பண்ணா நம்ம டேங் தான் ஜிமீனை பக்கத்துக்கு அண்ணி போனோம். அங்கே ஜிமீன் வந்து சாம்பியன் பாட்டிலோட நின்றுட்டுருக்கான். என்னாச்சு ஒரு கச்சா? அதாவது ஜிமினா, நான் சொல்லி ஏதாச்சும் நடக்காமல் போகுமா? டேங் பேசினா எதுவுமே நடக்காமல் இல்லை. அப்படி போடு, ரொம்ப நன்றி அவனை என்னோட கொலாபரேட் பண்ண வச்சதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, வா வா இப்போ நம்ம சரக்கு அடிக்கலாம். நிஜமாவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போது சரி கடிச்சிட்டு இருக்காங்க. டேங், என்ன ஜிமினா, நீயும் ஜங்குக்கும் ஒன்றாவா இருக்கீங்க? புரியலையே, நீ என்ன கேட்குற? இல்லை, நீயும் ஜங்கும் ஒரே வீட்டில் இருக்கீங்க? ஆமாப்பா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? அப்பெல்லாம் இல்லையே. யார் சொன்னா? நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன். ஓ, அப்போது ஜங்கு நான் லவ் பண்ணல அப்படி தான் உங்ககிட்ட சொன்னானா? ஆமாம், அப்படித்தானே சொன்னாவேன். சரி ரைட். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்குமே. அந்த பிடிக்கும் இல்லை, இது லவ். நீ என்ன சொல்ல வர? உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். லவ் பண்ணுறியா? இல்லை இல்லை, இது செட் ஆகாது. நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஜங்குக்கு தானே எனக்கு தெரியும், பட் ஆனால் அவன் தான் அவனை லவ் பண்ணலையே. அதனால நான் அவனை லவ் பண்ணுறேன்னு. நீ போதையில் இருக்க, நீ தெளிவாக இருக்கிட்டு போ. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இதை பற்றி தெளிவா. நான் இப்போ வீட்டுக்கு போகணும். சரி, நானே வந்து விட்டுறேன். நான் குடிச்சிருக்கியே. நான் இன்னும் ஃபுல்லாக குடிக்கல, நீ தான் மொத்தமாக குடிச்சிருக்க. நான் தெளிவாக தான் இருக்கேன். அப்படியா? அப்போ சரி. இப்போது டேங்கும் ஜிமினும் தான் ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே டேங் வேறு செம்ம போத. ஜங்குக்கு தான் இப்போ அப்படி கதவு திறக்கிறான். ஜிமினியா? ஜங்கு, நானும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படி டேங்க அவன் பக்கத்தில் விட்டு வச்சுக்கிறான். இல்லைடா, நான் ஒன்று பிடிங்க மாட்டேன். ரொம்ப அப்படி பயப்படுற போல. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அவன் கூட எதுக்கு நீ குடிச்சிருக்கா? நான்லாம் குடிக்கல, அவன் தான் குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு எதுவும் பண்ணதான் இல்லை, நீ பண்ணி தான் போகிற. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பர்மிஷன் இல்லாமல் ஜிமின் யாரையும் தொட மாட்டான். அவங்க விருப்பத்தோடு தானே லவ் பண்ணணும்னு, டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஜிமின் என்கிட்ட அட்டு வாங்கி சுற்றுறாத. உனக்கு நல்லா தெரியும் டேங் எனக்கு காலேஜ்லேருந்து ரொம்ப பிடிக்கும்னு. அப்படி என்னடா? உனக்கு நல்லா தெரியும்ல. உனக்கும் பிடிக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும். அவன் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஒன்றே யாரும் வேணான்னு சொல்ல சொன்னான். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அவன் ஸ்டில் இன்னும் யாரை லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும் தானே? நல்லாவே தெரியுமே. அதுக்கு தானே அவன் கூட க்ளோஸ் ஆகணுன்றதுக்காண்டி உன்னோட கம்பெனிலே நான் இங்கே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கேன். யாரை வச்சு டைம் மூவ் பண்ணுறேன்னு தெரியுதா? எதாக இருந்தால் என்ன, கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. நீங்கள் 2 பேரும் எதை பற்றி பேசுகிறீங்க? அது உனக்கு தேவையில்லாதது. ஒன்று யாரா அவன்கிட்ட வீட்டுக்கு போக சொன்னா? அதை நான் அந்த பேப்பரை கொடுக்கலன்றதுக்காண்டி போனேன். இதுக்கு எதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுற? என்ன ஜங்குக்கு பயமாக இருக்கா அப்படின்னு ஜிமின் கேட்க அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படியே கதவை சாத்திடுறான். டேய், உலகில் கூட கூப்பிட மாட்டியா? இப்படியா மூஞ்சி வச்ச மாதிரி கதவை சத்துவ? ஜங்குக்கு அப்படியே அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜிமின் கத்துறது அவன் காதுலேயே வாங்கலை. ஜிமினும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் அப்படியே கிளம்பி போகிறான். என்னெல்லாம் எதுக்கு பண்ணி என்கிட்ட கோவப்படுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காண்டி நீ உங்க ஜமீனை பார்க்கறதுக்காண்டி போற? எனக்கு இது பிடிக்கல. நான் என் காதல வாங்கினேன். நீ அம்மா என்ன லவ் பண்ற? பொய் சொன்னியா என்கிட்ட? நீ என்ன லவ் பண்ணலன்னா ஜிமின் சொன்னா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்று லவ் பண்ணல. அங்கே டோங்கி இப்போ அப்படி ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்று அவனோட நெக்கில் அப்படியே அவனோட 2 கையும் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறான். சீரியஸா
உனக்கு என்ன பிடிக்கல? ஏன் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை? ஒரு வேளை நீயும் நானும் கிஸ் பண்ணோன்னா உனக்கு என்ன பிடிக்குமா? மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கதா கட்டுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே நடந்து போகிறான். டேவங்க அப்படியே வேகமாக முன்னாடி வந்து ஜங்குக்கு அப்படியே வாலில் பின் பண்ணுறான். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க நீனா? நானும் எவ்வளோ வருஷமா உன் பின்னாடி சுற்றுறேன்னு தெரியும்ல. நீ என்னதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாகவே இருக்கலான்னு சொன்னாலும் என்னாலலாம் அப்பெல்லாம் இருக்க முடியல. அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சிருந்தா நீ ஏன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா? இப்போ கூட பாரு, என்ன அப்படி நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு கேரிங்கோட என்ன பிடிச்சிட்ருக்கா. அதை ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்குள்ளே இருக்கிற ஷேரிங் மட்டும் சொல்லிடாத. அப்பெல்லாம் இல்லை தானே. எனக்கு நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நீ ஏன் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன்ற? நீ போதையில் இருக்க. போதையில் இருந்தா என்ன? அப்போ கூட நீ உண்மையை சொல்ல மாட்டியா? என்னை விட இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். உனக்கு ஒன்று தெரியுமா? ஜிமினி என்கிட்ட சொன்னா அவன் என்ன லவ் பண்ணுறானாமா. அதுக்கு நீ என்ன சொன்னா? நான் தான் ஒன்று லவ் பண்ணுறேன்ல, அப்புறம் எப்படி நான் அவனை லவ் பண்ண முடியும் ஜங்குக்கு? நானும் அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன எப்படி கேட்டுட்டா? சின்ன வயசுலேருந்து நீ நானும் ஒன்றாவே இருக்கோம். நீ என்கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிற தெரியுமா? இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதே டென்ஷனோடு நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஆனால் நீ எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு என்னை பக்கத்தில் வந்து உட்காந்து என் கை பிடிச்சி எதுவும் இல்லை நான் இருக்கேன்னு சொல்கிறப்போ யாருக்கு தான் வராது? நான் சாப்பிடாதப்பெல்லாம் என்னை ஜாலியாக சிரிக்க வச்சு என்னை சாப்பாடு சாப்பிட வைப்பேன். அப்புறம் எப்படி? இதெல்லாம் நான் நார்மலாக பண்ணேன். உனக்கு அது நார்மலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீ அப்படியே பண்ணுற. உங்ககிட்ட இதுவரை நான் இது வேணும் அது வேணும்னு கேட்டது கிடையாது. ஆனால் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன். அது எப்படி தானோ நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே என்னோட கண்ணு முன்னாடி கூட்டு வந்து நிற்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் வாயை திறந்து உங்ககிட்ட ஒன்று கேட்டேன். ஆனால் உன்னால் அதை தர முடியல. உனக்கு அது விருப்பம் இருந்தோம், அதை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்ற. எனக்கு அப்படி எந்த ஒரு விருப்பமும் சொல்ல. சரிடா இருக்கா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது நீ ஜிமின் கிட்ட சுற்றுறது மட்டும் எனக்கு வேண்டாம். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. சில சாட்சியா? ஓமா ஆகிற. ஏன்னா நீ என் பின்னாடி சுற்றிட்டுருக்குறவன், அவன் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்குறவன். ஆனால் எனக்கு அதான் பிடிக்கல. நான் உன் பின்னாடி சுற்றுறதா, அவன் உன் பின்னாடி சுற்றுறதா? காலேஜில் இதனால தான் எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க அப்படியே வாலில் பின் பண்ணுறான். உனக்கு என்னடா தெரியும்? நீ சோகமாக இருக்கிறப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ எங்கே படுற வேதனையை விட நான் இங்கே ரொம்ப பட்டுட்ருப்பேன். அதனால நான் அதை வெளியே காட்ட மாட்டேன். அவங்ககிட்ட ஒன்றா அமைதியாக்கணும், ஜாலியாக இருக்க வைக்கணும் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ நீ எதனால என்னோட லவ் அப்சர்வ் பண்ணிக்க மாட்டேன்றா? அவங்களோட ஹேர் அப்படி ஜங்கு கொதிக்க விட்டுட்ருக்கான். ஒன்று லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஹோம் மேலே மட்டும்தான் என்னோடய ஃபுல் கவனமாக இருக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல இப்போ இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்க மாட்டேன். நான் ஒன்றா அப்படி இருக்க விட்டுருப்பேனா? நீ என்ன அப்படி இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் உன் பேச்சு அந்த இடத்துல கேட்காம இருந்திருப்பேன். இன்னமும் எனக்கு உன் மேலே லவ் நிறையா இருக்கு. ஆனால் எங்கே உன் மேலே இருக்கிற லவ்னால இந்த பிஸ்னஸை இழந்துருவேன்னு தோணுச்சு. ஜங்குக், நான்
அப்படி ஒன்று எனக்கு தெரியும். இதில் நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ என்னை விட்டு எப்படியும் எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியும். பிஸ்னஸில் நான் நல்லபடியாக சக்ஸஸாக ஆகிட்டேன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கோ. உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு நான் நல்லா சம்பாரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் உன்னை லவ் பண்ணலாம்ல. என்ன ஜங்க கேள்வி இது? இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. நீயே எடுத்துக்கலாம். எனக்கு புரியுது அவனோட நிலைமை. கண்டிப்பாக நானே சொன்னாலும் அந்த இதை நீ கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் நான் தான் கடைசியில் ஃபீல் பண்ணுவேன். நம்மளால தான் இவன் இந்த பிஸ்னஸை இப்படி ஃப்ளாப் பண்ணிட்டானோ அப்படின்ட்டு. இப்போ எனக்கு புரியுது. ஜங்கோக், நான் இன்னொன்று அவங்ககிட்ட கேட்கட்டுமா? எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது தான். ஆனால் நீ எவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இரு. ஏன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான 2 விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது. அந்த ப்ராஃபிட், அதுக்கப்புறமா நம்ம கொலாபரேட் பண்ண வேண்டிய அந்த பார்ட்னர், அது 2மே கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம நல்லா லவ் பண்ணலாம். சரியா? ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேனேடா. இதுக்கு மேலே என்னால் எப்படி ஜெமீனுமே சும்மா இருக்க மாட்டான். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஹோம் மேலே இருக்கு. பட் ஆனால் அவன் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காது. அவங்க அப்படி சங்குக்கோட 2 கணத்தை அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். என்னோட சங்குக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. வேண்டாம், இப்படி பண்ணாதடா. எனக்கு இன்னைக்கு நைட்டு ஒன்று ஏதாச்சும் பண்ணிடுவேன். அப்புறம் நாளைக்கு காலையில் ஏதாச்சும் சொல்லி என்ன சமாளிச்சிடுறேன். நானே தான் வந்து பண்ணேன்னு சொல்ல அதில் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. உண்மையிலே இப்போ நானே தானே பண்ணுறேன். அங்கே ஜங்கு காலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனும் இப்போ அப்படி அவங்க அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நான் அதை பண்ணலாமா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ என்ன பண்ணாலும் எனக்கு சரிதான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. அவங்க தான் பெட்லேருந்து எழுந்திருக்கிறான். தலை வேற பயங்கரமாக வலிக்குதா. எனக்கு கீழே ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்குதா. என்னாச்சு? சொக்கு இருக்கா? நீ பக்கத்தில் படுத்துருக்கோம். சங்காக் இவனை என்ன ட்ரெஸ் இல்லாமல் படுத்துருக்கான். சங்குக்கு இது நல்லாவே கேட்குதா? அவனு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அப்படியே டேர்ன் பண்ணுறான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏலா, நேற்று நைட் என்னாச்சு? 2 பேரும் எப்படி படுத்துருக்குறது பார்த்தா உனக்கு தெரியல. நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டேனா? ஐயோ, எதுக்காண்டி ஜங்குக்கு நீ என்ன தடுக்கவே இல்லை? நீ எதுக்காண்டி அதை அக்செப்ட் பண்ண? மூடாக இருந்துச்சு, அதான் பண்ண. என்ன நீ டெம்ட் ஏத்துனா? நானா? ஐம் சாரி. நான் நேற்று ஊராக குடிச்சனால மொத்தமாக ஏதோ ஆகிட்டேன் போல. ஒரு நிமிஷம். உனக்கு மூடாச்சுன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி இருக்கிறப்போ உனக்கு மூடாக்குமா? ஏன் ஆகக்கூடாதா? நானும் ஒரு ஹியூமன் தானே. ஆனால் நீ என்ன லவ் பண்ணுறியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பெட்டு விட்டு எழுந்திருக்கிறான். ஐயோ, நான் பார்த்துட்டேன். நேற்று நைட்டு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் நான் அந்த போதையில் இருந்தேன்னு அதனால நான்
இப்போ தெளிவாக இருக்கிறப்ப ஏதாச்சும் பண்ணணுமா என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ இப்படி டேங் பக்கத்தில் வரான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வேற அந்த பெட்ஷீட் அப்படியே அவன் மேலே கவர் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் இப்போ அப்படி டேங் பக்கத்தில் வந்து அவனோட லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். டேங்க்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. ஜங்குக் நேற்று ஏதோ மூடாச்சுன்னு சொன்னான், ஆனால் இப்போ என்ன? இப்போ நீ பார்க்குறதுக்கு அப்படி தாண்டா இருக்கா. இதனால தாண்டா எனக்கு இன்னசென்ட் ஃபேஸை பிடிக்க மாட்டேன்டா. எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறா. ஜங்குக்கு எப்படி பண்ணா எனக்கும் கிஸ் பண்ண தோணுதா? நீ பண்ணுறதான் பண்ணாமல் இருக்கிறதா அது உன்னோட விருப்பம். நான் எதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற அங்கே டேங்கோட கையை அப்படியே எடுத்து ஜங்கு கூட பேக் ஹிப்பில் அப்படியே வைக்கிறான். அங்கே அவ்வளோதான் டேங்கும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கிஸ் பண்ண நேற்று என்னெல்லாம் நடந்துச்சோ அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டலாக ஞாபகம் வருது. ஆனால் கடைசியாக என்ன பேசினாங்கன்னு மட்டும் அது ஞாபகம் வரல. ஸோ அவன் எப்படியும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். 2 பேரும் அங்கே ரொமான்ஸ் நடந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஜங்குக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஜங்குக் நான் சொல்கிறத கேளா. அங்கே ஜங்குக் தான் டேங்கோட நெக்கில் இருந்தா அவனோட செஸ்ட் வரை ஒரு மாதிரி கிஸ் பண்ணி சக் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் ஒரு நிமிஷம் எனக்கு எனக்கு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு எல்லாம் தெரிஞ்சாகணும். அது உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும். நான் அப்படி என்ன சொன்னேன் எனக்கு அதை சொல்லலாம். எனக்கு ஒர்க்கு கட்டாயம் வச்சா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வரைக்கும் கிளம்புறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க ஒரு மாதிரி தலையே பிச்சுக்குது. என்னடா நேற்று நைட்டு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாகி சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேருமே லிஃப்டில் தான் இருக்காங்க. அங்கே இப்போ அப்படியே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக் என்கிட்ட அதை ஒரே ஒரு தட்டை சொல்லுங்கவா முடிஞ்சா நீ ஞாபகப்படுத்திக்கா. ஐயோ கடவுளே என்ன தான் பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணாலும் ஞாபகம் வர மாட்டேன்டுதா. என்னவா இருக்கும்? ஸோ அவங்க ஜங்குக்கு இதை பார்க்க சரியாக சிரிப்பு தான் வந்துட்டுருக்கா. அவனும் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக் நீ சிரிக்கிறியா? எங்க எனக்கு என்ன நடந்துட்டுருக்கா ஒன்றுமே புரியல. நீ என்னென்னா பல்ல காட்டி நின்றுட்டுருக்கா. நான் என்ன பண்ணுறது? நீ எப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஜங்குக் நீ பேசுகிறதெல்லாம் வியாடாக இருக்கா. சீரியஸாக சொல்ல நேற்று உன்னோட பர்மிஷனோட தான் இதெல்லாம் நடந்துச்சா? உன்னோட பர்மிஷனோட? என்னோட பர்மிஷனோடவா? என்ன நடந்துட்டுருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் நீ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த. அவ்வளோதான் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படி சிரிச்சுட்டு அவனோட ஐப்ரோஸ் ஒரு மாதிரி விங் பண்ணிவிட்டு அப்படியே என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கிட்ட அவங்க இப்போ அப்படியே சுற்றி பார்க்குறான். அது ஒன்றும் இல்லை. நானும் ஜங்குக்கும் ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்மா. அதில் அதான் எப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை? எது கூட இப்படி பார்த்துட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எதுவுமே கேட்கலப்பா. நீ அதை எதோ விளையாடிட்டுருக்க. அப்படியா? ஐம் சாரி அப்படின்னு சொல்ல அங்கிட்டவங்க இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே அங்கே ஜங்குக்கு செம்ம ஃபன்னாரியே. அவன் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே சிரிச்சிட்ருக்கிறப்ப ஒரு ஃப்ளோர் வருது. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஜிமின் தான் உள்ளே என்ட்ராகிறான். அந்த வந்த சிரிப்பு அப்படியே மொத்தமாக ஆஃப் ஆகுது. அப்படியே கோவமான ஃபேஸாக தான் ஜங்குக்கு அப்படியே ஜிமினை மறைச்சு பார்த்துட்ருக்கான். வணக்கம். அட ஜிமினா நீயா? அங்கிட்ட அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோதான் அங்கே ஜங்குக்கு அதுக்கு மேலே காண்டாகிட்டுருக்குது. அப்படியே ஜிமினும் அவங்களோட பேக் ஹிப்பில் அப்படியே ஒரு மாதிரி கை போட்டுட்டு அப்படியே பல்ல கட்டிகிட்ருக்கான். எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி நேற்று தெளிவாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? ஏதாச்சும் ஞாபகம் எனக்கு ஏன்னா உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வரீங்களா இல்லை 2 பேரும் அப்படியே வெளியே போகிறீங்களா? ஐயோ
ஐம் சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே வராங்க. நம்ம டேங்கும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி டேங் அப்படியே பேக் சைடில் வந்து அப்படி ஃப்ளோரோட நம்பர் அமுக்க அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி க்ளோஸாக போகிறது. ஜங்குக்கு அவ்வளோதான் அங்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அவன் அப்படியே காண்டோடு பார்த்துட்ருக்கான். ஐயோ சாரி ஜிமினா, நான் இதை பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். அங்கே டேங்க இன்னுமே ஒன்றுமே புரியாமல் அப்படியே பேபான்னு முழிச்சிட்டே இருக்கான். எதை சொல்கிறா? ஃப்ளோரை அப்புறம் ஒன்று பார்த்துக்கிறத அதான் சொன்னீண்டா. ஓ அப்படி சொல்கிறியா? சரி சரி, கண்டிப்பாக பார்த்துக்கோ. என்ன நீ நல்லாவே பார்த்துக்கோ. இல்லை எனக்கு புரியல, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இது ஆஃபீஸ். அச்சா ஜிமினா, இன்னிலேருந்து நம்ம இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறோம். ஆமாம் கண்டிப்பாக நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ளோர் வருது. ஜங்குக் தான் 2 பேர்த்தையும் எப்படி பிரித்து விட்டுட்டு அவன் வரைக்கும் ஃப்ளோரை தாண்டி போயிட்டுருக்கான். ஜிமினிக்கு இவன் எப்படி இருக்கிறத பார்க்குறப்போ அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்குது. அவனும் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஜிமினா, இங்கே என்ன நடக்குதா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா? எப்போதைக்கு புரியாது, ஆனால் இன்னுமேல் புரியும். என்ன சொல்ல வரா? நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறது என்ன? ஆமாம். அப்போது உனக்கு அது ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக தான் இருக்கும். என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை, வா, இனிமேல் உனக்கு புரியுன்றல. வாடா, சும்மா கொஷின் கேட்டே இருக்காத. ஜிமின் தான் அவங்களோட ஷோல்டரில் கை போட்டு அப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே மீட்டிங் ரூமில் பார்த்தா அங்கே டேங் தான் ஒரு மாதிரி திங்கிங்லேயே உட்காந்துட்டே இருக்கான். என்ன நடந்திருக்கும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினுமே வியர்டாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி மண்ணுக்குள்ளே எல்லாம் ஓடிட்டே இருக்குது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். பல பொண்ணு நேற்று ஒரு சரக்கு அடிச்சனால இந்த காலையில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ ஒன்றுமே புரியாமல் அப்படி வியர்டாக உட்காந்துட்ருக்கேனே. ஐயோ, நான் என்ன பண்ணுறதா? ஜங்குக்கும் பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்கும். அது அப்படியே நம்ம டேங்கிட்ட தள்ளி விடலான்னு வரப்போ அங்கே ஜிமின் தான் எகிரி குச்ச. டேய் எந்தா லெமன் டீ குடி. நீ இது அடித்த சரக்கில் ஒரு மாதிரி கேராக இருப்ப. இதை குச்சா உனக்கு ஒரு மாதிரி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ரொம்ப தேங்க்ஸ் ஜிமினா, இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படி அதிர்த்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே ஜங்குக்கு வேறு செம்மையாக பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. செம்மையாக டென்ஷன் ஆகுறான். ஸோ இப்போ அப்படியே மீட்டிங்குமே முடியுது. ஜிமின் தான் டேட்டையும் நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நீ வரியா? வரேனே, ஆஃபீஸ் விஷயம்னா கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே. ஜங்கு நீங்களும் வரீங்களா? வரேன். அப்படியா, சரி வாங்க போகலாம். அங்கே ஜிமின் தான். ஜங்கு, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாமே. எனக்கு இதுவும் ஒரு வேலை தானே, நான் பார்த்துக்குறேன். அப்படி சரி ஓகே வாங்க, ஒன்றாவே போகலாம். ஏதோ ஒரு டேட் மாதிரி தானே. டேட்டா? என்ன டேட்? இன்னைக்கு 67ல். அதான் 67ல் டேட்டா? மந்தையும் டேட்டையும் நான் சொன்னேப்பா. அப்படியா? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேருமே ஒரு பார்க் சைட்டை தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ டேவங்க ஜங்குக்கும் முன்னாடி நடந்து போகிறாங்க. அங்கே டேவங்க வந்து வேகமாக ஓடுறான். ஹே இதை பார்த்தியா, உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி கை காட்டுறான். அங்கே ஜங்குக்கும் நம்மளை தான் கூப்பிட்றான்னு பார்த்தா பின்னாலேருந்து ஜிமின் தான் அப்படியே கிராஸ் ஆகி போகிறான். ஆமாண்டா, இதெல்லாம் பார்க்க சும்மா பங்க மாதிரி இது. வேணா இல்லை, உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். நிஜமாவா? நீ என்ன ஃபோட்டோ எடுத்துறியா? ஆமாம். நல்லா க்யூராக இருக்கணும், ஓகேவா? நல்லா இருக்கணும். என்னை பற்றி கவலையப்படாத, நான் எப்படிப்பட்ட ஃபோட்டோகிராஃபர் தெரியுமா? சரி ஓகே, எடுத்தால் தான் தெரியும். நான் வந்து அழகாக போஸ் கொடுக்குறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற ஜெங்குங்க உண்மையிலே செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி காண்டோடு பார்த்துட்ருக்கா. இப்போ 3 பேர் அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஜிமின் உட்காந்துருக்கான். ஜங்கு கார் ஓட்டிகிட்ருக்கான். அப்படியே பக்கத்தில் நம்ம அவங்க உட்காந்துட்ருக்கான். ஜங்குக், ரொம்ப அலைஞ்சிட்டேனா? பசிக்குதா? சரி ஓகே, சாப்பிட்டு போகலாம். ஓகே. ஜிமினா, உனக்கு பசிக்குதா? எனக்கு ரொம்ப தீராத பசியாக இருக்குதுடா. வேணா கிளப் வேணா போகலாமா? போய் அடிச்சு திறந்துருவேன். நான் தப்பாலாம் சொல்லிடா. போய் மூடும். ஐயோ 2 பேரும் சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்க. நான் எதுவும் பேசலப்பா. அவன் தான் எதை சொன்னாலும் அப்படியே ஒரு மூஞ்சி வச்சுக்கிறான். ஜங்க கொண்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி.
வாய மூட. இப்போ எதுக்காண்டி நீ என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கா? நான் என்ன பண்ணேன்? வாய மூடன்னு சொன்னேன். சரிடா வாய மூடு. தலை அவங்க ஓர சூடாக இருக்கான், அப்புறமா சில் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி அங்கே சாப்பிட்ற இடமும் வந்துடுது. அவங்க ஜிமின் தான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்படி அவங்க 2 பேத்துக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். இதை பார்க்குறப்ப ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. அங்கே ஜிமின் வேறு இன்னும் வெறியேற்றணும் அப்படின்றதுக்காண்டி ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணுறது, அப்படியே ஊட்டி விடுறது, அங்கிட்ட அவங்க வந்து இருமுனானா அப்படியே தண்ணி எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்மையாக வெறியாக. இதுக்கு மேலே ஜங்குக்கால முடியல. அவன் அப்படி எந்திரிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அவங்க இதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? வேணா போய் நீயே கேட்டு போகிறேன். ஆனால் அவன் கோவத்தில் இருக்கானே, வேறு வழி இல்லை, கேட்டு தானே ஆகணும். போ கேட்டு போரு. சரி போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமினுமே இப்போ அப்படியே அவங்க ஜங்குக்கு பார்க்கறதுக்காண்டி போகிறா. ஜிம்மி நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். போகிறப்போ அவங்க இப்போ அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வார்மான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஜிமினுக்கு டேவங்க மேலே லவ் இருக்கும், பட் இருந்தாலும் டேவங்க எதை பிடிக்குமோ அதையும் அப்படி பண்ணிகிட்ருப்பான். அவனும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் ஜங்குக்கு லவ் இருக்கும் வெளியவே, அவன் ஜங்குக்கு சொல்லவே மாட்டான். அதுக்காண்டி தான் வந்து சும்மா ஒரு பொசசிவை ஏற்றி விட்டு ஜங்குக்கு இருக்கிற லவ் அப்படியே காட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி கோலாரான விதையும் பண்ணிகிட்ருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துகிட்ருக்கான். இப்போ அப்படியே நம்ம டேங்குமே உள்ள வரா. ஜங்குக் உனக்கு என்ன ஆச்சா? எதுக்காண்டி இப்படி டென்ஷன் ஆகிட்டே இருக்கா? ஜங்குக் இப்போ அப்படியே டேங் பக்கத்தில் தான் வரான். உனக்கு தெரியாதா? என்ன சொல்லிகிட்ருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீதான் என்னோட ப்ராப்ளமே. நான் என்ன பண்ணேன்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு நீ ஜிமின் கிட்ட க்ளோஸ் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜஸ்ட் அவன் எனக்கு ஃப்ரெண்ட். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நீ அவன் கூட பேசுகிறப்போ எனக்கு ஒரு மாதிரி காண்டாகுதுடா. என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏண்டா உனக்கு இன்னும் புரிய மாட்டேன்டதா? எனக்கு ஒரு மட்டும் தானே இருக்கணும். நீ என்ன தானே லவ் பண்ணுற? சொல்கிறா. ஆமாம், உன்னதான் லவ் பண்ணுறேன். என் கூட மட்டுமே இரா. ஆனால் நீ உனக்கு என்ன புரியலையா? உனக்கு என்ன ஞாபகம் வராதது தான் பிரச்சனை. ஆனால் என்னால் நீ சொன்ன மாதிரி நேற்று நைட்டு என்னால் இருக்க முடியல. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட பொசசிவாக. என்னால் முடியலடா. எனக்கு உன்னை விட்டுட்டு என்னால் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ என்ன லவ் பண்ணுறது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் ஜங்குக், ஐ லவ் யூ. ஸோ ஜங்குக்கும் அவனும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது அவன் திரும்ப கிஸ் பண்ணான். அவன் பேசினது எல்லாம், நேற்று நைட் நடந்தது எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவங்க இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். பாரு, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் ஜங்குக், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி எனக்கு ஞாபகப்படுத்தாத, இந்த மாதிரி எதுவும் பண்ணாத என்ன. நான் தான் சொன்னால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக், நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? எனக்கு தெரியல. பிஸ்னஸ் தானே, பார்த்துக்கலாம். அந்த நாய் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணாது. நல்லபடியாக தான் பிஸ்னஸை முடிச்சு கொடுப்பா. அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத. பிஸ்னஸையும் பார்த்துக்கிறேன், உன்னையும் பார்த்துக்கிறேன். எப்படி பண்ணாதான் அவனோட லவ்வை காட்டிடுவேன்னு தெரிஞ்சா இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருப்பேன்டா. எவ்வளோ வெயிட் பண்ண வச்சிட்ட நீ.
ஓகே புக்கிலே இதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சுச்சு. அண்டு ஜூலை 5ஓட பர்த்டே விஷ், அதாவது ஆஷான்ற பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அவங்க வந்து என்னோடய குரூப்பில் தான் இருக்காங்க. ஸோ என்னால் சுத்தமாக வீடியோவே போட முடியலன்னு அந்த பொண்ணுட்டு சொன்னேன், டே சத்தியமாக வீடியோ போட முடியாதுடா அப்படின்னு. பரவாயில்ல ஷேடோ, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, உங்களால் எப்போ எந்த ஸ்டோரி கொடுக்க முடியுமோ அப்போ என்னோட பேர் சொல்லி நீங்கள் விஷ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னான். ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ரொம்ப ரொம்ப தலைவணிங்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஆஷா. ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் முழுக்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. இந்த அவ்வளோதான் புக்கிலே ஓரளவுக்கு ஸ்டோரியை நல்லா கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கே. ஷேரிங்க்கும் கேரிங்க்கும் உழுகுல அவ்வளோ கொடுக்கல தான், பட்டு ஏதோ ஒன்று ரொமான்டிக்காக எப்படியோ கொண்டு போய் எப்படியோ முடிச்சு வச்சுருக்கேன். பட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேவா புக்கில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேர் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹோவோட ஸ்டோரி நான் ஜோன் அப்லோட் பண்ணுறேன். ஓகே டாடா பை பாய்.